ஏலக்காய் கொடுங்க. என்ன கேட்டீங்க? ஏலக்காய். எனக்கு 7 அக்காலாம் இல்ல, ஒரு அக்கா தான் இருக்காங்க. அப்படி குடுக்கறதா இருந்தா கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், ஒரு நல்ல பையனுக்கு தான் கொடுப்பேன். போடு. என்ன பண்ற? ஏலக்காய் கேட்டாங்க, அதான் பாக்கெட்ல வேணுமா லூஸ்ல வேணுமான்னு கேட்டேன். லூசு 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 லூசுனா கேட்டீங்க? அதான். போய் எடுத்துரு போ. நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க, அவன் கொஞ்சம் சினிமா பைத்தியம். இந்தாங்க போ வேலைய பாரு. அண்ணே, இந்த கடை எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? இந்த கடைய ஒரு 20 வருஷமா வச்சிருக்கேன். எதுக்கு கேக்குற? சும்மா தானே கேட்டேன். அண்ணே, நீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிப்பீங்க? மாசம் ஒரு 30,000 ரூபாய் வரும்டா. ஓ, 30,000 தானா? சரிண்ணே. எதுக்கு இதெல்லாம் கேட்ட? இல்லண்ணே, என்னை ஹீரோ வச்சு உங்களை படம் பண்ண சொல்லலான்னு பார்த்தேன். உங்க படமே இங்க ஓடாம இருக்கு, அதான் வேணாம்னு முடிவு பண்ணிட்டேனே. வாய் கொழுப்புடா உனக்கு. கடைக்கு ஓனர் என்னமோ நான் தான், ஆனா நீ தான் ஜாலியா இருக்க. எங்க அந்த ஷாலினி? ஷாலினி எங்கடி இருக்க? இவனுக்கு ஏதாச்சும் வேலை இருந்தா குடுறி. ஒண்ணு திங்கிறா இல்ல பேசுறான். போடா போடா. இதுல ஒரு 12, இதுல ஒரு கண்ணா. சொல்லுங்கக்கா. ஒரே டைடு பாக்கெட் வேணும். மாமா போய் எடுத்துட்டு வா மாமா. இரு நான் போறேன். இருடி. இந்த அக்காவை பத்தி உனக்கு தெரியாது. ஒவ்வொரு வாட்டி நம்ம கடைக்கு வரும்போது ஏதாச்சும் ஒரு பொருளை லவுட்டிட்டு போயிடும். ஐயோ என்ன சொல்ற? பேசாம கடையில சாமான இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுட்றவா? வேணாம், நீ இங்கேயே இரு. நீ அவங்கள பாத்துக்கிட்டே இருந்தனா நான் போயிட்டு ஜாமான் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு வா, நான் அவங்கள கண்ணெடுக்காம பாத்துட்டே இருக்கேன். என்ன பொருள் வேணும்னு சொன்னீங்கக்கா? டைடு பாக்கெட். டைடு பாக்கெட் போய் எடுத்துட்டு வரேன். நீதான் தம்பியோட சம்சாரம் மாமா? ஆமா ஆமா. ஒரு 1/2 கிலோ பொட்டுக்கடலை வேணும் மாமா. 1/2 கிலோ பொட்டுக்கடலை வேணுமா? எடுத்துட்டு வரேன். 1/2 கிலோ பொட்டுக்கடலை, டைடு பாக்கெட். இந்தா. எவ்வளோ? சரியா போச்சு. சரியா போச்சா? இது கடையோடது. கையேடு வந்து வரும் போங்க. சூப்பர் டி ஓனர் அம்மா. தேங்க்யூ மாமா. இதுல நானு 5 டப்பா தானே வச்சேன். 5 இல்ல மாமா, 4 தான் இருக்கு. காலையில அடிக்க வச்சு எனக்கு தெரியாது. இதுல 5 தான் இருந்துச்சு, இப்ப 4 இருக்கு. ஐயோ, அப்ப அந்த 1 பானோக்கா ஆட்டைய போட்டா. மேரி கோல்டு, பொட்டுக்கல்ல, மில்க் பிக்கிஸ், பாமாயில் 150 ரூபா வச்சுக்கா. இந்தப்பா, இந்த பொருள் எல்லாம் கொஞ்சம் கேரி பேக்ல போட்டு கொடுப்பா. அக்கா, கவர்மெண்ட் கேரி பேக்லாம் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்க வீடு பக்கத்துல தானே இருக்கு. ஒரு மஞ்சள் பை எடுத்து வந்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? ஏப்பா, நான் 150 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கேன். ஒரு கேரி பேக் போட்டு கொடுத்தா நீ குறைஞ்சு போயிடுவியா? இப்ப கேரி பேக்ல போட்டு கொடுத்தா போட்டு கொடு, அப்படி இல்லையா என் காசு கொடு, நான் பக்கத்து கடையில போய் வாங்கிக்கிறேன். அக்கா, எனக்கு கேரி பேக் கொடுக்கறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா ஒரு கேரி பேக் மக்கறதுக்கு 100 வருஷம் ஆகும். அப்படியே அதை கொளுத்துனாலும் காத்து தான் மாசுபடும். நம்மளால ஒரு கேரி பேக்கை உருவாக்க தான் முடியும், அழிக்க முடியாது. நான் ஒரே ஒரு கேரி பேக் வாங்குறதுனால இந்த உலகமே அழிஞ்சிட போதா? அப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னா ஏன் கவர்மெண்ட் இந்த கவர் விக்குது? அக்கா, விதண்டாவாத பேசினா பேசிக்கிட்டே தாக்கா இருக்கணும். இப்படியே உங்கள மாதிரியே எல்லாரும் பேசினா யார் தாக்கா திருந்துவாங்க சொல்லுங்க? சரி, அதை விடுங்க. இந்த பிளாஸ்டிக் பையால உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பாக்கலாம். இனிமேலாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கோங்க. நான் போயிட்டு கேரி பேக் எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. கண்ணா, ஒரு நிமிஷம் இருப்பா. என் வீடு பக்கத்துல தானே இருக்கு, நான் போய் மஞ்சள் பை எடுத்துட்டு வந்து எடுத்துக்கிறேன். சூப்பர்க்கா, போய் எடுத்துட்டு வாங்க போங்க. இதே மாதிரி எல்லாரும் திருந்திட்டா நல்லா தான் இருக்கும். அண்ணே, 1 கிலோ தோரம்பருப்பு கொடுண்ணே. காசு நான் அப்புறமா தரேன். எப்ப தருவீங்க பாப்பா? ஒரு 2 நாள்ல தரேனே, கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது. போன மாசம் உன்னை நம்ம கடையில பொருள் வாங்க பார்த்தேன். அதுக்கப்புறம் உன்னை நான் இப்பதான் பாக்குறேன். நடுவுல இந்த 1 மாசம் எங்க ஜாமான் வாங்கின? அந்த முருகேசன் சூப்பர் மார்க்கெட்ல. அப்ப அங்கேயே போய் கடன் வாங்க வேண்டியதானே? வாங்க முடியாதுல, ஏன்னா சூப்பர் மார்க்கெட்ல கடன் தர மாட்டாங்க. கரெக்டா பில்லு போடுற இடத்துல 1 ரூபாய் கம்மியானாலும் அந்த ரூபாய்க்கான பொருளை எடுத்துக்கிட்டு இருக்கிற காசுக்கு பொருளை தருவாங்க. கரெக்டா? ஆமாண்ணே. காசு இருந்தா மட்டும் சும்மா சில்லு சில்லு சில்லுன்னு கிளம்பி சூப்பர் மார்க்கெட் போயிடுறீங்க. கடன்னா மட்டும் நம்ம கடையை தேடி வரீங்க. என்னது இது? தப்புதானே, நான் வரேன்னு. இருமா பாப்பா. குரு, 1 கிலோ தோரம்பருப்பு எடுத்துட்டு வாடா. வந்துட்டேனே. இங்க பாரு பாப்பா, காசு இருக்கும் போதும் நம்ம கடையை தேடி வா. அப்பதான் ஆத்திர அவசரத்துக்கு நீ எவ்வளவு கடன் கேட்டாலும் நாங்க சிரிச்சுக்கிட்டே கொடுப்போம். சரியா? சரிண்ணே, இனிமே இங்கேயே வந்து வாங்கிக்கிறேண்ணே.
இந்தா. போயிட்டு வரேனே. சரிம்மா பாப்பா. வணக்கம்ப்பா. ஞாபகம் இல்லை? யார் மாமா இது? ஃப்ரெண்டா? சொன்னதே இல்ல. ஐயோ, ஃப்ரெண்டெல்லாம் இல்லை சிஸ்டர், பங்காளி. நீ ஏன் இப்போ வந்த? அன்னைக்கு நீ பேசின எல்லாமே கரெக்டு தான். ஆனால் என்ன கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன். அதான் கரெக்டாக பேசுகிற நீ எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க என் நண்பன் ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்கேன். நண்பனா? சார் வாங்க. நம்ம கடையில் தெராசு இருக்குல்ல, தெராசு, அதில் முத்திரை இருக்கான்னு செக் பண்ணுவோம். என்ன மாமா இது? தெராசுக்கு முத்திரை குத்தணுமா? சார், லேபர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கோம். உங்கள் தராசு முத்திரிக்கான ரசீது கொடுங்க, செக் பண்ணணும். எங்க கிட்ட எல்லாம் கரெக்டாக தான் சார் இருக்கு. காட்டுங்க சார், ஆஃபீஸர் கேட்குறாருல்ல. தெராசில் முத்திரை இருக்கா இல்லை மக்களை ஏமாத்துறீங்களான்னு பார்ப்போம். மாமா மாமா இந்தாங்க சார், இது முடிஞ்சு 1 மாதம் ஆகுது. ஏன் இன்னும் ரினியூல் பண்ணாமல் ஒரு வச்சிருக்கீங்க? மாசமா? ஐயோ, காலாவதி ஆயிடுச்சா? அன்னைக்கு ஏதாவது யோக்கி மாதிரி பேசுனேன். ஏன் தெராசில் முத்திரை போட்டு வைக்க முடியாதா? ஏய், ஐயோ மாமா, நானும் பாத்துக்கிட்டே இருந்தா ஓவரா பேசுற. விடு விடு மாமா. சாதாரணமா தெராசில் முத்திரை இல்லைன்னா 500 ரூபா ஃபைன் போடுவாங்க. கரெக்டு தானே சார்? ஆமாம். அதுவே செக் பண்ண ஆஃபீஸரை மிரட்டினா 10,000 ரூபா ஃபைன் போடுவாங்க. 10,000மா? அவர் மிரட்டினார்ல சார்? ஆமாம். அப்ப ஃபைனை போடுங்க சார். மாமா வேணாம் மாமா, போடாத. பணம் பணம். மாமா சட்டம் கடமை செஞ்சிருச்சு. என்ன பார்க்குற? இது வரைக்கும் இந்த காமெடி லவ்னு வந்துட்டு இருந்த சாலினி ஸ்டோரில் இனிமேல் வில்லத்தனம் வரப்போகுது. அன்னைக்கு என்ன சொன்னேன்? போடா. நான் இப்போ போகிறேன்டா, ஆனால் திரும்ப வருவேன்டா, திரும்ப திரும்ப வருவேன்டா. நீ என்ன பண்ண போகிறேன்னு பார்க்குறேன்டா. வாடா பாத்துக்கலாம். வருவேன் சார். போலாமா சார்? டெய்லியும் 6 மணிக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ்ல வீடியோ ரிலீஸ் ஆயிரும், மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.